வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியாக வீடியோவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் யூனிட் டெஸ்ட் பார்க்கலாம். இயல் 5லிருந்து யூனிட் டெஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, கலைஞர் எழுதிய முதலாக டேஷ் நாடகத்தை இயற்றினார்? சரியான விடை பழனியப்பன். இரண்டாவது கேள்வி, கலைஞர் எழுதிய மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது என்ற வசனம் இடம்பெற்ற படம் பூம்புகார். மூன்றாவது கேள்வி, சேரன் என்ற புனை பெயரில் பல கட்டுரைகளை எழுதியவர் யார்? கருணாநிதி. அரசு விழாக்கள் அனைத்திலும் மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலுடுத்த என்னும் பாடலை தொடக்க பாடலாக பாட வழிவகுத்தவர் கருணாநிதி. ஐந்தாவது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் கொடி வகையை சார்ந்தது எது? குறுக்கத்தி தான் கொடி வகையை சார்ந்தது. ஆறாவது கேள்வி, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. பாலகாண்டம், ஆற்று படலம், நாட்டு படலம், இதுவும் சரியா இருக்கு. அயோத்திய காண்டம், கங்கை படலம், கங்கைகான் படலம், இதுவும் சரியா இருக்கு. யுத்த காண்டம், கும்பகர்ணன் வதை படலம், இதுவும் சரியா இருக்கு. சுந்தர காண்டம் குக படலம்னு இருக்கு. இந்த குக படலம் அயோத்திய காண்டத்துல தான் வந்திருக்கணும். அதனால இதுதான் இங்க தவறா அமைந்த இணை. ஏழாவது கேள்வி, கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் பாரதியார். ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல பாயும் நதியாக பாலகாண்டத்தில் குறிப்பிடப்படுவது எந்த நதி? சராயு நதி. ஒன்பதாவது கேள்வி, பாய்ச்சல் என்னும் சிறுகதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? தக்கையின் மீது 4 கண்கள், இதுதான் சரியான விடை. பாய்ச்சல் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? ச. கந்தசாமி. பதினோராவது கேள்வி, ச. கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார்? சரியான விடை சுடுமண் சிலைகள். 12வது கேள்வி, ச. கந்தசாமிக்கு எழுத்துலகில் புகழை பெற்று தந்த புதினம் சாயாவனம். 13வது கேள்வி பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளில் சரியான விடை வரிசையை தேர்ந்தெடு. குறிஞ்சி, குறிஞ்சினா சிறுகுடி. முல்லை, முல்லைனா பாடி, பாடிச்சேரி. மருதம்னா மூதூர், பேரூர். நெய்தல்னா பட்டினம், பாக்கம். பாலைனா குறும்பு. அப்போ ஈ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுதினை தேர்ந்தெடு. கார்காலம்தான் முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது. 15வது கேள்வி, ஆர்டிஃபேக்ட்ஸ் சரியான தமிழ் சொல்? கலை படைப்புகள். ஐவகை நிலத்திற்குரிய தெய்வங்களின் பெயர்களில் தவறானதை தேர்ந்தெடு. இங்க கொடுத்துருக்கிறதுல ஒன்று தவறா இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா குறிஞ்சி முருகன், இது சரியா இருக்கு. முல்லை திருமால், இதுவும் சரியா இருக்கு. மருதம் இந்திரன், இதுவும் சரியா இருக்கு. பாலை வர்ணன் கொடுத்துருக்கு. பாலைன்னு வந்திருந்தா அது கொற்றவையா இருந்திருக்கணும். இதே இந்த வருணன் எந்த வகைக்குரிய கடவுள்னு பார்த்தோம்னா நெய்தல், நெய்தல் கடவுள் தான் வந்து வருணன். பாலைக்கு பார்த்தோம்னா கொற்றவை தான் தெய்வம். அப்போ இதுதான் வந்து இங்க தவறான இணையா இருக்கு. அடுத்தது 17வது கேள்வி, தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் இக்குறளில் பயின்று வரும் அணி எது? இதுல பார்த்தோம்னா வஞ்சக புகழ்ச்சி அணி.
இதுதான் சரியான விடை. அதுக்கு அடுத்தது 18வது கேள்வி. திருக்குறளில் அறத்துப்பாலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? அறத்துப்பாலில் 38 அதிகாரங்கள் உள்ளன. 19வது கேள்வி. இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது? எது பார்த்தோம்னா நல்குரவு அப்படின்ற அதிகாரத்துல தான் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி. சித்திரை வைகாசி மாதங்களை டேஷ் காலம் என்பர்? சரியான விடை இளவேனிற் காலம்.